மாதிரிம்மா நான் பிறந்தது ஏன் தப்பாடி? இவங்க தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. நீ ஏன் மாதிரி என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? விடிய விடிய தூங்காம போதையில வளர்க்கிட்டே இருந்தா. குடிச்சிட்டு வர அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? கஷ்டம் இருந்தா குடிக்கலாமா? அப்ப நான் குடிச்சதுல தப்பே இல்லை. குருவின்னா இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பி அங்க இருக்கிற லக்கேஜ் எடுத்து கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். அன்னைக்கு செல்லுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் இருக்குன்னு நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிர் வாழ வச்சிட்டு இருக்கு. என்னடா உன் பொண்டாட்டி உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறா போல இருக்கு. என் மேல கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாமா. அவங்க அம்மாகாரி மாதிரி ஓவரா நடிக்கிறாடா. என்ன கூட எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? இவருக்கு குணமாகணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டிக்க சொன்னாங்க. அதான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரலான்னு போறேன். சரி போயிட்டு வா போயிட்டு வா. என்னங்க, உங்களுக்கு டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்னடா ஓவர் கரிசனமா இருக்கு? அவ பண்றது பார்த்தா எரிச்சல கோவமா வருதுமா. ஆமாண்டா, பிடிக்காத பொண்டாட்டி தான் எண்ணி 3 மாசத்துல வாந்தி எடுக்கிறாளாக்கும். இப்ப அது ரொம்ப முக்கியமா? அதை பத்தி அப்புறம் பேசலாம். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்மா. எனக்கு காலேஜ் வேலை போயிடுச்சுமா. டேய் என்னடா சொல்ற? நேத்து ராத்திரி கூட உன் முதலாளி மகன் வந்து உன்னை பாத்துட்டு போனாரே. அவன் என்ன தனியா கூட்டிட்டு போனது என்ன மிரட்டுறதுக்கு தான். அவன் மிரட்டினா நம்ம பயந்துருவோமா? என்கிட்ட அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவனை இங்கேயே கிழிச்சு நாரா தொங்க விட்டுருப்பேன்ல. சும்மா இருமா. என்னை இப்படி கிழிச்சு நார தொங்க விட்டதே அவனுங்க தான். என்ன வாயை பொழந்துட்ட? எதிரி உஷாராயிட்டானா நம்ம உடனே ஜெகா வாங்கிடணும். இல்ல இதை விட கேவலமா நான் எடி பேய் எடி அடிப்பானுங்க. அதான் சத்தம் போடாம வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு வேலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடிப்பட்டது சாக்கா வச்சு வேலைக்கு போகாம மெயின்டைன் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் ஏமா அந்த துரை தரேன்னு சொன்ன பணம் என்னாச்சு? அதான் அன்னைக்கு நேரா வீட்லயே போய் கேட்டனே. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டனே. ஆடி போயிட்டான்ல. சுத்தம். ஏண்டா என்னாச்சு? இப்போ நம்ம பண தேவைக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அந்த துரை தான். அந்த ஆளே எதையா சொல்லி கெடுத்து விட்டா என்னமா பண்றது? இதுக்குதான் இம்பிட்டு வெசனப்படுறையாக்கும். அடப்போடா இவனே. இங்க பாருடா, பாஞ்சாலி எந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்குறாளோ அதை விட கேவலமா இறங்கி போய் சமாளிப்பாடா. இன்னைக்கே போய் என்ன சம்பந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். அப்படியே என் குரலை கேட்டோன்னா யாரா இருந்தாலும் உருகி போயிடுவாங்கடா. இப்ப நமக்கு அந்த ஆள் தரப்போற பணம் தான் முக்கியம். ஒரு நிமிஷம் இரு, வரேன். இந்தாடா, இதத்தான் அன்னைக்கு அந்த ஆள் கொடுத்து மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த நடராஜ் பையன் எதையுமே படிச்சு பார்க்காம ஏதோ கவர்னர் கணக்கா சருன்னு கையெழுத்த போட்டான். நான் உசார் இல்ல, எனக்கு தான் படிக்க தெரியாதே. அதான் சோமு கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். படிச்சு பாரு என்ன இருக்கு. டேய் சோமு, அதுல என்னடா போட்டிருக்கு? புத்திசாலியான வக்கீல வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஃபில் பண்ணிருக்காங்கம்மா. என்ன கேட்டடு? சிக்கலான வார்த்தையை போட்டு கையெழுத்து வாங்கி வச்சுட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொத்துல பங்கு கேட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த பத்திரத்தை சாதாரணமா படிச்சா சும்மா பேருக்கு ஒரு கடன் பத்திரம். ஆனா உள்ளுக்குள்ள பல வார்த்தைகளை கொக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஓ, அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா அந்த ஆளு. அப்ப நீ அந்த துரை மேல கேஸ் போட முடியாதே. நாளைக்கு சொத்துல பங்கு கேட்டக்கூடாதுன்னு தான் இந்த முன்னேற்பாடு. சரி, இப்ப இந்த பத்திரத்துல உனக்கு பதிலா நான் கையெழுத்து போட்டேனா? அவங்கிட்ட நீ கடன் வாங்கின மாதிரி. அப்ப நீ அந்த துரை மேல கேஸ் போடலாம்ல? தாராளமா. இந்த பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டா பங்கு, நீ போட்டா கடன். அப்புறம் என்ன கழுதையை விடு. கையெழுத்த நான் போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு அந்த ஆள் ஒத்துப்பாரா? டேய் என்னடா சோமு, அந்த ஆள் மேல இருக்கிற நம்பிக்கைய என் மேல நீ வைக்கல பாத்தியா? முதல்ல நீ அதை என்கிட்ட கொடு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுல என் கையெழுத்த போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என் பொறுப்பு. போதுமா? எதுவும் சொதப்பிட மாட்டியே? டேய்
பாதாள கரண்டி இல்லாமே பக்கெட் எடுக்கிறவடா நானு. அந்த சொத்து என்ன விலைக்கு போகுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டான். சீக்கிரமா நமக்கு காசை கொடுத்து கழட்டி உண்ணும் தான் அவன் பாப்பான். நான் நேரா அந்த ஆளுகிட்ட போய் நானே கையெழுத்து போடுறேன்னு சொல்ல போறேன். முடியாதுன்னு சொன்னான்னு வையேன், நீங்க தானே ஒரு பேருக்கு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னீங்க, அதை யாரு போட்டா என்னன்னு கேட்பேன். அதையும் மீறி யோசிச்சான்னு வையேன், வாங்க சம்பந்தி நம்ம 2 பேரும் ஒன்னா போய் அந்த வீட்டை வித்துட்டு வரலான்னு கூப்பிடுவேன். அவன் ஆடி போயிருவான்ல. நான் மட்டும் இப்படி சொன்னா அவன் அப்பவே பணத்தை எடுத்து வைக்கிறானா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் வேலையை முடிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. இது பாரு சோமு, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போகணும்டா. நானும் அந்த பிளான்ல தாம்மா இருக்கேன். அதனால தான் இன்ஸ்டியூட்டை கூட மதி பேர்ல ஆரம்பிக்கிறேன். அதுல கொஞ்சம் பேங்க் லோனை போட்டு அடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு மதி சொத்தையும் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா ஆமா, நானும் நாளைக்கு அந்த ஆளுகிட்ட என்ன பேசுறதுன்னு யோசிச்சு வச்சுக்கிறேன். என்ன வாங்க சுபாஷ். ஹலோ உள்ள சார். வாங்க. தேங்க்யூ. வாங்க. பார்த்து வாங்க. உட்காருங்க சுபாஷ். ஜெயந்தி இதோ வரேங்க. உட்காருங்க. வாங்க சுபாஷ். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு மேடம். ஆனால் அந்த காலத்து கரி இன்ஜின் மாதிரி ரொம்ப பழசாக இருக்காரு. ஏன் எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், காலேஜுங்கிறது ஒரு தர்மஸ்தாபனம் இல்லை, இன்னைக்கு அதுவும் ஒரு தொழில். நம்ம காம்படிட்டர் கூட எப்படி போட்டி போடணும்னு தெரிய வேண்டாம். இன்னும் அவர் திண்ண பள்ளிக்கூட காலத்திலே இருக்காரு. காஃபி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். அப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டல் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சுபாஷ். முன்னெல்லாம் டாக்டர்ஸ் கம்மியாகவும் நோயாளி ஜாஸ்தி இருந்தாங்க. இப்போ நோயாளியோட டாக்டர்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ நாடு முன்னேறிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதுக்காக நாம சந்தோஷப்படணும். நீ வேற சுபாஷ். இப்பெல்லாம் நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தானே டாக்டர் மாதிரி மெடிக்கல் ஷாப்பே மருந்து வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்போ மக்கள் கிட்ட அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நீயே ஒரு காலேஜ் வச்சு நடத்துற, நாடு ஃபுல்லா டுட்டோரியல் காலேஜ் பெருகிடுச்சுன்னா அது எப்படி வளர்ச்சி ஆகும்? நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் சரி 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 சரி, மேட்டர் ரொம்ப சீரியஸா போகுது. ஆமா, எப்ப கல்யாணம் பண்றது ஐடியா? முதல்ல காலேஜ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் இதை பத்திலாம் யோசிக்க முடியும். ஏ, காலேஜ் நல்லபடியா தானே போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன? ஒரு ஆலமரத்தை கரைக்கிறதுக்கு ஒரு கரையான் போதுன்னு சொல்லுவாங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கரையானை நீங்க கொண்டு வந்து உள்ள விட்டுட்டீங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இந்த சோமுவை எங்கே சார் போய் பிடிச்சிங்க? சரியான ரோக் சார் அவன். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவனை காலேஜில் வச்சுருந்தோம். நம்ம பொண்ணுங்களை இந்த காலேஜுக்கு அனுப்ப முடியாதுங்கிற பேரை பேரண்ட்ஸ் மத்தியில் அவன் ஏற்படுத்தியிருப்பான். அவன் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வேலையிலேயே சேர்ந்திருக்கான். ஆனால் அப்பாவை மிரட்டி உங்ககிட்டயே பொய் சொல்ல வச்சுருக்கான். இவ்வளோ பெரிய காலேஜ் நடத்துகிறவரை சாதாரண ஒரு சின்ன விஷயத்த சொல்லி மிரட்டியிருக்கான். இவரு பயந்து போய் அவன்கிட்ட சண்டை போடாமல் ரிசைன் பண்ணன்னு கெஞ்சிருக்காரு. 4 தட்டு தட்டுனா ரிசைன் லெட்டரோட சேர்த்து சொத்தையே எழுதி வாங்கிடலான்னு அவருக்கு தெரியல. சுபாஷ், அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம். நான் வேணா பேசி அவன்கிட்ட ரிசைன் லெட்டர் வாங்கி தரேன். சாரி சார், ஆல்ரெடி நான் ஆளை வச்சு அவனை தட்டிட்டேன். என்னப்பா சொல்றேன்? அவன் தப்பு பண்ணிட்டு உங்களை மன்னிப்பு கேட்க வச்சான் சார். அவனுக்காக எந்த விதத்திலையும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சுபாஷ் இதெல்லாம்? சார், நான் விட்டுருந்தாலும் வேற எவனாவது கண்டிப்பாக அவனை தட்டியிருப்பான். அவனை பற்றி விசாரிக்காம நான் இறங்கியிருப்பேனா? மோசமான ஆள் சார் அவன். அவனோட ஊர் வரைக்கும் போய் அவனை பற்றின எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
அவன் ஒரு பாய்சன். நான் உங்களை பார்க்க வந்ததே அவன்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்கு தான். அவனால இனி எங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவன் வீட்டுக்கே போய் நேர்ல மிரட்டி ரிசைன் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். தப்பு செய்யாதவனா இருந்தா எதுக்கு சார் எனக்கு கூட கும்பிடு போடணும்? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு என்னெல்லாம் இழுத்துட்டு போயிருப்பான். இனிமே அவனுக்கு வேலை இல்லை. அடுத்து ஏதாவது சொல்லி நடிச்சு ஏமாத்தி எங்கேயாவது சேர்த்து விடுங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து நிற்பான். மறுபடியும் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது நான் உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் குடும்பத்தில் இருக்கவங்களையே அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நான் வரேன் சார். சரி வரேன் மேடம். என்னங்க இது? ஏன் இந்த சோமு இப்படி இருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வாய் தவறி கூட சுந்தரிட்டு இந்த விஷயத்த சொல்லிடாது. சொல்லாம இருந்தா அதனால சுந்தரிக்கு தானங்க பாதிப்பு. சுந்தரிக்கிட்ட இப்ப சொல்றதுனால அப்படின்னா நல்லது நடந்துற போகுது. சுந்தரியால அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா? இல்ல அவ கேட்கறதுனால அவன் தான் திருந்த போறானா? மதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்காக சுந்தரி எவ்வளோ செலவு பண்ணி ஊரை கூட்டி ரிசப்ஷன் வச்சா. இப்ப நாம போய் சுந்தரி கிட்ட இதை பத்தி சொன்னா நாமளும் மதியோட வாழ்க்கையை வீணாகிட்டோம்னு கில்ட்டி ஃபீல் வரும். எதுக்கு இதெல்லாம்? அப்போ இதுல இருந்து நம்ம மதியை காப்பாத்தவே முடியாதா? சுந்தரி கிட்ட சொல்றத மதி கிட்ட சொல்லுவோம். மதியை தனியா கூட்டு வந்து உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். உன் புருஷன் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குன்னு அவளுக்கு எடுத்து சொல்லுவோம். அந்த ஹெல்ப் பண்ண நாம அவளுக்கு பண்ணலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. டேய் தம்பி, இன்னைக்கு உனக்காக நானே சமைச்சிருக்கேன். ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன். வேற யாரு கூட ஷேர் பண்ணாம நீயே சாப்பிடணும்னு. நான் ஷேர் பண்ணிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன். அப்ப நிஜமாவே டெய்லி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா? டேய், யாரா அது? ப்ராமிஸா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சொல்றேன். சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. கண்டிப்பா சொல்லக்கூடாது. டேய், என் மேல நம்பிக்கை இல்லையாடா? சரி சொல்றேன். நான் டெய்லி ஆண்டியப்பன் கூட தான் சாப்பாடு ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் தானே எனக்கு டீம் ஹெட். இன்னைக்கு அவர் கையாலேயே சமைச்சு பாவக்காய் பொரியல் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. டேய் நிறுத்துடா. இதுக்கு தான் நீ இவ்ளோ பில்டப் பண்ணியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ, பால் அடுப்புல வச்சிருக்கேன். உன்னாலப்பா. அடடே, வாங்க மச்சான். உட்காருங்க உட்காருங்க. பர்வதம், அப்புறம் என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணே வாங்க அண்ணே. எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பசங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பாபு, இவரை தெரியுதா? தக்கல சேகர் மாமாடா. ஹலோ அங்கிள். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். உனக்கு என் பையன் அசோக தெரியும்ல? இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அங்கிள். இவனை விட 6 மாசம் சின்னவன் இல்லனா? ஆமா ஆமா, அவனால தான் நான் தினம் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு. புள்ள படிச்சா போதும்னு சொந்தமா இருந்த பூமியை வித்து இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டேன். பாஸ் பண்ணாம இருந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இவன் லவ்ல பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்படி என்னதான் இருக்குதோ இந்த கருமாந்திரம் பிடிச்ச லவ்ல, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடறானுங்க. அவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு நான் கட்ட முடியாம தவிச்சப்ப நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க. 4 பொண்ணுக்கு அப்புறம் பிறந்த பையன். இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நிலத்தை வித்துட்டு வெத்து மனுஷனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எதை பத்தியுமே நினைச்சு பார்க்காம நடந்துக்கிறான். நீங்க தான் எனக்கு இதுக்கு ஒரு வழியை காட்டி விடணும். இதுல நான் என்ன சொல்றது? நீங்க தான் அவனை கூப்பிட்டு புத்தி சொல்லணும். நீங்க சொன்னா கேட்பான்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு
நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். அங்கிள் இப்பதான் கரெக்டா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. சூப்பர், சரியான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பா டீல் பண்ற விதமே தனி. இந்த விஷயத்துல நீங்க அப்பாவை மட்டும் நம்புங்க, ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாரு. பின்ன அதுக்கு தானே இப்ப அப்பா கிட்ட வந்தேன். அங்கிள், தக்கலையில டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல? தடிக்கு விழுந்தா டாக்டருங்க தான். நீ எதுக்குப்பா கேக்குற? ஒண்ணுல உங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய், ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. என்னம்மா, சொந்தக்காரங்க ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்காங்க, இதை விட ஆபீஸா முக்கியம்? தம்பி, உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சொந்தக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறியே. என்ன அங்கிள், இதுக்கே எப்படி சொல்றீங்க? இன்னும் எங்க அப்பா ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க. இப்பதான் தம்பி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் பையன்கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு தம்பி. நம்பிக்கையா? முடிஞ்சிருச்சு, பிரிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவங்க பரம்பரையிலேயே கல்யாணம்ன்ற பேரை கூட யாருக்கும் வச்சு பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. டேய், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. நீ வேற சும்மா இருமா. அப்பா புதுசு புதுசா கான்செப்ட பிடிப்பாருமா. இந்த தடவை என்ன புதுசா கான்செப்ட யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போறேன். லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, லீவ் கூட போட்டுக்கிறேமா. நீங்க சிட்டிக்கு வந்தோடனே எங்க மாறி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். தம்பிக்கு எங்க மேல இருக்கிற அக்கறையை பார்த்தா மாறலன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். என்ன தம்பியே பேசிட்டு இருக்காப்ல, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னா சொல்றத அப்படியே கேட்பே இல்ல. நீங்க சொன்னா அவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் உங்ககிட்ட வந்தேன். அவனை விடு, நீ கேட்பே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா கேட்பேன். அப்போ பேசாம அந்த பொண்ணையே அவனுக்கு கட்டி வச்சுட்டுப்பா.